வேத வினா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 45 கேள்வி பதில்கள். கேள்வி 1. இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின டேஷ் தேவனாலும் தான் அப்போஸ்தலனாய் இருப்பதாக பவுல் கூறுகிறார். பிதாவாகிய கேள்வி 2. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்ன உண்டாவதாக என்று பவுல் எழுதுகிறார். கிருபையும் சமாதானமும். கேள்வி 3. முன்னே தான் அழிக்க தேடின எதை இப்பொழுது பவுல் பிரசங்கிக்கிறார். விசுவாசத்தை. கேள்வி 4. வேறொரு டேஷ் இல்லையே என்று பவுல் கூறுகிறார். சுவிசேஷம். கேள்வி 5. தான் எழுதுகிறவைகள் எப்படிப்பட்டவை அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். பொய்யல்ல. கேள்வி 6. முன் சொன்னது போல எப்படி சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார்.
மறுபடியும். கேள்வி 7. எத்தனை வருஷம் சென்ற பின்பு பவுல் தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கு போனதாக எழுதுகிறார்? மூன்று. கேள்வி 8. இப்பொழுது நான் டேஷ் டேஷ் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா தேவனையா? கேள்வி 9. தேவன் பவுலை யாரிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி தெரிந்தெடுத்தார்? புறஜாதிகளிடத்தில். கேள்வி 10. பவுல் தான் எதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை என்கிறார்? சுவிசேஷத்தை. கேள்வி 11. தன் ஜனத்தாரில் தன் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே எப்படிப்பட்டவனாய் இருந்ததாக பவுல் சொல்லுகிறார்? தேறினவனாய். கேள்வி 12. எந்த நாட்டிலுள்ள சபைகளுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார்? கலாத்தியா.
கேள்வி 13. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை யார் கேள்விப்பட்டிருந்ததாக பவுல் எழுதுகிறார்? யூதேயா தேசத்து சபைகள். கேள்வி 14. கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டீர்கள் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? கலாத்தியா சபையாரை. கேள்வி 15. தான் எழுதுகிறவைகள் பொய்யல்லவென்று யாருக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார்? தேவனுக்கு முன்பாக. கேள்வி 16. சிலர் கலாத்தியா சபையாரை என்ன செய்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார்? கலகப்படுத்துகிறார்கள். கேள்வி 17. யாரை கண்டு கொள்ளும்படி தான் எருசலேமுக்கு போனதாக பவுல் எழுதுகிறார்? பேதுருவை. கேள்வி 18. வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருவன் பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க கடவன்? சபிக்கப்பட்டவனாய். கேள்வி 19.
தனக்கு முன் அப்போஸ்தலரானவர்கள் எங்கே இருந்ததாக பவுல் எழுதுகிறார்? எருசலேமில். கேள்வி 20. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் டேஷ் என்கிறார் பவுல். ஊழியக்காரன் அல்லவே. கேள்வி 21. தேவன் தனக்குள் என்ன செய்ய பிரியமாயிருந்தபோது தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை என்று பவுல் கூறுகிறார். வெளிப்படுத்த. கேள்வி 22. சுவிசேஷத்தை யார் தனக்கு வெளிப்படுத்தியதாக பவுல் கூறுகிறார்? இயேசு கிறிஸ்துவே. கேள்வி 23. தன் பிதாக்களுடைய எவைகளுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் என்று பவுல் கூறுகிறார். பாரம்பரிய நியாயங்களுக்காக. கேள்வி 24. தன்னோடு இருக்கிற யாரெல்லாம் கலாத்தியா சபைகளுக்கு எழுதுவதாக பவுல் குறிப்பிடுகிறார்? சகோதரர் எல்லாரும். கேள்வி 25. தன்னை பிரித்தெடுத்த தேவன்
எதினால் தன்னை அழைத்தார் என்று பவுல் கூறுகிறார். கிருபையினால் கேள்வி 26. இயேசு கிறிஸ்து நம்மை எதிலிருந்து விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? பொல்லாத பிரபஞ்சத்தினின்று கேள்வி 27. எந்த நாடுகளின் புறங்களில் வந்ததாக பவுல் எழுதுகிறார்? சீரியா, சிலிசியா. கேள்வி 28. கலாத்தியா சபையார் எதற்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார் பவுல்? வேறொரு சுவிசேஷத்திற்கு. கேள்வி 29. கர்த்தருடைய சகோதரன் என்று யாரை பவுல் குறிப்பிடுகிறார்? யாக்கோபை. கேள்வி 30. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை டேஷ் மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. புரட்ட. கேள்வி 31. பவுல் பேதுருவினிடத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்?
15 நாள். கேள்வி 32. தான் எருசலேமுக்கு போகாமல் எங்கே புறப்பட்டு போனதாக பவுல் குறிப்பிடுகிறார்? அரபி தேசத்திற்கு. கேள்வி 33. நீங்கள் டேஷ் சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஏற்றுக்கொண்ட. கேள்வி 34. எது முதல் தன்னை தேவன் பிரித்தெடுத்ததாக பவுல் கூறுகிறார்? தாயின் வயிற்றில் இருந்தது முதல். கேள்வி 35. தன்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் யாருடைய யோசனையின்படி யானதல்ல என்று பவுல் எழுதுகிறார்? மனுஷருடைய. கேள்வி 36. தான் எந்த மார்க்கத்தில் இருந்ததாக பவுல் எழுதுகிறார்? யூத மார்க்கத்தில். கேள்வி 37. தான் யாராயிருக்கிறது மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல என்று பவுல் கூறுகிறார். அப்போஸ்தலனாய் இருக்கிறது.
கேள்வி 38. யூதேயா சபையார் பவுலை பற்றி தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். கேள்வி 39. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய எவைகளுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? பாவங்களுக்காக. கேள்வி 40. யூதேயா தேசத்தில் உள்ள கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு தான் எப்படி இருந்ததாக பவுல் சொல்லுகிறார்? முகமறியாதவனாய் இருந்ததாக. கேள்வி 41. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது டேஷ் வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். வானத்திலிருந்து. கேள்வி 42. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் டேஷ் என்கிறார் பவுல். காணவில்லை. கேள்வி 43. தான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை என்ன செய்ததாக பவுல் சொல்லுகிறார்? பாழாக்கியதாக. கேள்வி 44. அரபி தேசத்திலிருந்து புறப்பட்டு போய்
மறுபடியும் எந்த ஊருக்கு திரும்பி வந்ததாக பவுல் கூறுகிறார்? தமஸ்கு. கேள்வி 45. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் டேஷ் உண்டாவதாக. ஆமென். மகிமை